அடுத்தவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. இது வீடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சுத்த பத்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதற்கு மேல துஷ்டமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அசுப வார்த்தைகளை அடியோடு தவிர்ப்பது மிகப்பெரிய நல்லதாக இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக பெண்கள் அசுப வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது. ஏன் சாஸ்திர ரீதியாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு மட்டும் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை முதன்மைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய யோகங்கள் அந்த பெண்கள் மூலமாகத்தான் யோகங்கள் பலிதமாகுது. யோகங்கள் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எதார்த்தம். யோகத்தோடு திகழக்கூடிய அதிர்ஷ்டமாக திகழக்கூடிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த குடும்பத்து பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு அலங்கோலமா இல்லாம அசுப வார்த்தைகளை பயன்படுத்தாம கோபமா இல்லாமல் பொறுமையா இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் பெருமையாக வாழும் அப்படிங்கிற விஷயத்தை வருங்காலத்தில் அது நடக்கும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது.